பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 5வது வகுப்பு. இந்த தியான யோகம் என்ற அத்தியாயத்தை நாம் பார்ப்பதற்கு ஸ்லோகத்திற்குள் செல்வதற்கு முன்பாக தியான யோகத்தை பற்றிய சில கருத்துக்களை எல்லாம் முகவுரையாக பார்த்து வருகின்றோம். அதில் தியானம் என்றால் என்ன, தியானம் யார் செய்யணும், தியானத்து பிரயோஜனம் என்ன, தியானத்தை எப்படி செய்ய வேண்டும், எதற்காக தியானம் செய்யணும், எதற்காக தியானம் செய்யக்கூடாது என்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். பிறகு தியானத்தை செய்வதற்கு முன்பாக பதஞ்சலி மகரிஷியினுடைய அபிப்பிராயங்களையும் பார்த்தோம். அவரும் அஷ்டாங்க யோகத்தில் 7வது படியாகத்தான் தியானம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கின்றார். இயம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானம், 8வது படியாக சமாதி. இந்த 7 படிகளுக்குரிய விளக்கங்களை நாம் முறையாக சென்ற வகுப்பில் பார்த்திருக்கின்றோம். நிறைவாக அந்த கருத்திலே 8வது படியாக சமாதி. சமாதி என்பது தியானத்தை செய்வதனால் வருகின்ற பலன். தியான பலன்தான் சமாதி. இங்கே சமாதி என்றால் மனதினுடைய அமைதி என்று பார்க்கின்றோம். போராட்டத்தினுடைய வெற்றி சமாதி. சமாதியில் என்ன கிடைக்கும்? போராட்டத்தினுடைய வெற்றி. சமாதி என்றால் அமைதி, மனதினுடைய அமைதி. இந்த சமாதியில் என்ன கிடைக்கும் என்றால், எந்த நினைப்பில் நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதில் வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் மனது அதிலேயே இருக்கும். அதற்கு மனதும் அமைதியாக இருக்கும். அமைதியான அந்த மனதிலே நாம் எந்த எண்ணத்தை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த எண்ணத்திலேயே அது இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எப்பொழுது அடைவோம்? வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் மனது அமைதியாக இருக்கின்ற இந்த நிலையை நாம் முதல் நாளே அமர்ந்து செய்வதனால் நமக்கு அது கைக்கு விடுமா? பல பேருடைய அதிகபட்சமான அல்லது தவறான ஒரு எதிர்பார்ப்பு, தியானத்தில் அமர்ந்தவுடனே ஸ்டில் மைண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடங்கி அமைதி பெற்று விட வேண்டும் நினைக்கின்றார்கள். இதுவரை தன் போக்கிலேயே சென்று கொண்டிருந்த மனமானது ஒரே நாளில் ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து கண்ணை மூடி அமர்ந்து தியானம் பண்ணுகின்றேன் என்று பண்ணுவதனால் மட்டும் மனது அமைதியை அடங்கி விடுமா என்றால் நடக்காது. நான் என்னதான் சொன்னாலும் அது சுற்றி கொண்டே இருந்த மனசு சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். காடும் கரையும் மனக்குரங்கு கால்விட்டோடு அதன் பிறகு ஓடும் தொழில் ஓடிக்கிட்டே இருக்கு. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே அது அப்படித்தான் இருக்கும். அந்த பக்குவத்தோடு தான் நம்ம தியானத்தை ஆரம்பிக்கணும். மனசு இப்பொழுது நம்ம இடத்துல எந்த பக்குவத்தோடு இருக்கின்றதோ அந்த பக்குவத்தோடு தான் நாம் தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், இதையெல்லாம் புரியாமல் நாம் தியானத்தை ஆரம்பித்த உடனே நமக்கு வருவது என்ன தெரியுங்களா? துயரம் தான். என் மனம் ஏன் இப்படி அடங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது? அடங்கா பிடாரியாக இருக்கு. கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுது சொல்கிறார். பண்டையுள்ள கர்மமே கர்த்தா வெனும் பெயர் பட்சம் நான் நிச்சயிப்பணும். சாதாரண நேரத்தில் மனசு சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. வெளியே பார்க்குது, கேட்குது, வெளி விஷயங்கள் சென்று கொண்டு அதனுடைய வேலை செய்துக்கிட்டு இருக்கு. தியானத்திற்கென்று கண்மூடி அமர்ந்தால்தான் என்ன ஆகின்றது? வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் பொறிப்புலன்கள் வழியாக உள்ளே செல்லவில்லை. மனது என்ன பண்ணுறதுன்னா அது பெரிய வேலையை பண்ண ஆரம்பிச்சது. சரண கமல் ஆலயத்தில் அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டின்னு சொல்கிறார் அருணகிரியாருன்னு சொல்கிறார். ஆனாலும் கூட தொடர்ந்த பயிற்சியினால் கட்டாயம் இந்த மனது அமைதிக்கு வரும், அமைதி அடையும், அடங்கும். தொடர்ந்து அதற்கு முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு சாதனத்திலும் மனது படிப்படியாக வளர்ந்து அது அமைதியை பெறும். சமாதி வந்தால்தான் அமைதி வரும், கஷ்டம் போகும் என்பதில்லை. அகிம்சை என்கின்ற பண்பில் ஆரம்பித்தாலும் கூட சில பண்புகள் நமக்கு வர கூட மனதில் ஒரு அளவிற்கு அமைதியை நம்மால் உணர முடியும். ஆமாம், அந்த பண்பு இல்லாததினால் வந்த சிரமம், அந்த பண்பு நம்ம இடத்துல கைவரப்பெற்றால் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். ஆக தியானத்தினால் வருகின்ற மன அமைதி இருக்கே, அது இந்த சில பண்புகளை நாம் பெறும்பொழுது கூட வருகின்றது. நம்முடைய வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தி கொள்ளும்பொழுது கூட நம்முடைய மனதிற்கு அது கிடைக்கின்றது.
இருந்தாலும் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் இல்லையா? ஆக தொடர்ந்து இந்த போராட்டங்களோடு நம்முடைய மனதை முறைப்படுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு பயிற்சியை செய்து வந்தால் தியான பலனாகிய மன அமைதி சாந்தி நமக்கு வரும் கிடைக்கும். சரி, இந்த 8 அங்கமாக சொன்னோம் இல்லையா? அப்போ 7 அங்கங்கள் 7 அங்க சாதனையின் பலனாக 8வதாக சமாதி நாம் சொல்லும் பொழுது, அப்போ சமாதி என்கின்றது சாதனமாக சொல்லலாமா என்றால், தியானம் வரை உள்ளதை சாதனமாக சொல்லி தியான பலன் சமாதி என்று சொல்லிவிடுகின்றோம். அப்போது அப்படி சொல்லும் பொழுது இங்கே வேதாந்தத்தில் என்ன சொல்கின்றோம்? சமாதியும் ஒரு அங்கம்தான் சொல்கிறோம். சமாதியில் முழு அமைதி கிடைக்கின்றது. அந்த முழு அமைதியில் ஆத்ம ஞானத்தை அல்லது ஆத்ம ஞான தியானம் செய்கின்றோம், நிதித்தியாசனம் செய்கின்றோம். நிதித்தியாசனத்துக்கு ஆத்ம தியானம் செய்வதற்கு சமாதி என்கின்ற ஒரு சாதனம் அங்கமாக சாதனமாக படியாக இருக்கின்றது. ஆக யோக சாஸ்திரத்தை பின்பற்றும் சில பேர் சமாதி தான் முடிவான நிலை என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் சமாதிக்கு கொடுக்கின்ற லட்சணம் மனதில் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் எண்ணமற்று இருக்கின்ற நிலை என்று சொல்லுகின்றார்கள். இது ஒரு தவறான கருத்து என்பது பல பெரியோர்களுடைய அபிப்பிராயம். எண்ணமற்ற நிலை கொண்டு வருவதுதான் சமாதி என்கின்றார்கள். அதை பலரும் ஏற்பதில்லை, அல்லது வேதாந்த தத்துவ ஞானத்தை படித்தவர்கள் அதை ஏற்பதில்லை. மனதை நாசப்படுத்துவது மோட்சம், மனதை இல்லாமலே செய்வது மோட்சம் என்று சில பேர் சொல்லுகின்றார்கள். அப்போது டேபிள், மைக்கு, இன்னும் இருக்கக்கூடிய ஜடப்பொருள் எதுக்குமே மனசு இல்லை, அதுக்கெல்லாம் மனமே இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் சமாதி கிடச்சிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆக மனதை நாசம் செய்வது, இல்லாமல் செய்வது மோட்சம் இல்லை. மனதில் உள்ள எண்ணங்களை நீக்குதல் மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் நாம் ஏற்பதில்லை. ஆகவே நாம் என்ன சொல்கின்றோம்? மனதை அமைதிப்படுத்தி அதில் ஆத்மாவை பற்றிய அறிவை அடைந்து ஸ்ரவண மனனத்தை செய்து ஆத்ம தியானம் என்ற நிதித்தியாசனத்தை செய்து ஞான நிஷ்டை அடைதல் தான் மோட்சம் சொல்கிறோம். வேதாந்தத்தின் பார்வையில் சமாதி என்பது பொருள் மனோ நாசமில்லை, மனதில் உள்ள எண்ணங்களை நீக்குவது என்பதில்லை, முழுமையான மன அமைதி. இந்த மன அமைதியை ஆத்ம ஞானம் இல்லாமல் வெறும் யோகாபியாசம் செய்யாமலே கூட அடையலாம். தொடர்ந்த பயிற்சியினால் சில விதமான சாதனங்கள் மூலமாக மனதிலே சமாதி நிலையை அடையலாம். இங்கே வேதாந்த தத்துவ ஞானம், ஆத்மாவை பற்ற ஞானமெல்லாம் அங்கே தேவையே இருக்கலை. ஆனால் அதிலிருந்து வெளிவந்த பிற்பாடு இருக்கக்கூடிய எல்லா விதமான எண்ணங்களும் காமக்குரோதங்களும் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். மனதில் உள்ள என்னென்ன எண்ணங்கள்லாம் அதை சமாதி என்ற பயிற்சியை செய்வதற்கு முன்பு இருந்ததோ அந்த பக்குவமற்ற அந்த மனம் மறுபடியும் அதே வேலையை செய்ய ஆரம்பித்து விடும். அப்பொழுது இந்த மன அமைதியும் நீங்கி விடுகின்றது. ஆக ஞானம் இல்லாமல் சமாதி வரை போகலாம். ஞாபகம் வச்சுக்கணும், ஞானம் இல்லாமல் சாஸ்திர படிப்பு இல்லாமல் சமாதி நிலை வரையிலும் செல்லலாம். ஆனால் சாதனங்கள் செய்து மனதில் அமைதியை பெற்று ஞானத்தை பெற்று இப்படிப்பட்ட மனதின் துணை கொண்டு அதில் ஆத்ம நிஷ்டையை அடைந்து மோட்சம் பெறுதல் தான் முடிவு என்கின்றோம். நாம் பதஞ்சலியை கூட அங்கம் என்று தான் கூறியுள்ளார், அஷ்டாங்க யோகம் தான் சொல்கிறார். சில பேர் விளக்கம் சொல்லுகின்றார்கள், சமாதியை முடிவாகவும் எல்லாவற்றையும் மறந்து விடுதல் மோட்சம் என்று சொல்லுகின்றார்கள். அது சரியில்லை, தவறு. அடுத்து தியானம் எனும் சாதனையை செய்ய அதற்கு முன் செய்ய வேண்டிய சாதனைகள் என்ன, அதெல்லாம் பார்த்து நிறைவு செய்தோம். இங்கு பகவான் மீண்டும் சொல்லுகின்ற கருத்தையும் பார்த்துவிட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இங்கு தியானத்திற்கான ஏற்பாடுகள் என்ற தலைப்பில் 2 விதமாக பகவான் இதை பிரித்து சொல்கின்றார். அதில் முதல் சாதனம் பகிரங்க சாதனம், 2வது சாதனம் அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனம் ரகசியமாக செய்கிறது அப்படிலாம் இல்லை, நம்ம பார்ப்போம் இதை. ஆக இங்கே பகிரங்க சாதனம் என்றால் என்ன? ஒரு நாளில் நாம் 15 நிமிடம் அமர்ந்து தியானம் செய்யணும்னு சொன்னால் எந்த அளவிற்கு செய்ய முடியும்? அதற்கு ஒரு அளவுகள் என்னவென்றால், எப்பொழுது நாம் செய்கின்ற தியானம் 15 நிமிட தியானம் கைகூடும் என்றால் அந்த நாளிலே அந்த 15 நிமிடங்கள் போக மற்ற நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த 15 நிமிட தியானமும் அமையும். அல்லது 23.25 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த 1/4 மணி நேர தியானம். அப்படி தான் அமையும், அதை பொறுத்து தான் அது அமையும்.
ஆக தியானத்திற்கு முன்பு நம்முடைய முழு வாழ்க்கை என்னுடைய பிரதிபலிப்பு தான் தியானத்தில் வரும். அந்த 15 நிமிடம் நம்ம மனதில் என்ன இருக்குது அதுதான் நம்முடைய நிலையும் கூட. அப்படி தான் நம்ம இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். ஆக பகிரங்க சாதனம் என்றால் நமது வாழ்க்கை முறை பொதுவான சாதனம். பகிரங்க சாதனம் என்றால் நம்முடைய முழு வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றதோ இருக்குமோ அது தியானத்துக்கான பகிரங்க சாதனமாக சொல்லுகின்றார். ஆக பகிரங்க சாதனம் என்பது முழு வாழ்க்கை முறை. ஒரு நாள் முழுக்க நாம் எப்படி வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கை முறை. எப்படி வாழ்வை வாழ்ந்தால் தியானம் வெற்றிகரமாக அமையும். ஒரு நாள் முழுக்க இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்ந்து விட்டு தியானத்தில் உட்காந்து தியானம் செய்யலாம்னா தியானம் கைகூடாது. 15 நிமிட தியானம் மீதி நாளுடைய வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பலன். ஆக தியானம் என்னும் சாதனம் செய்து அதன் பலனை நீ அடைய வேண்டுமென்றால் உன்னுடைய முழு நாள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? இதெல்லாம் தியானத்துக்கு செய்கிற ஏற்பாடு இல்லை, முழு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒழுங்குப்பாடு. முழு வாழ்க்கை. அதனால தான் சொல்லுவாங்க வாழ்வே தியானம். அமைதியாக அமர்ந்து நீ தியானம் பண்ணணும். உன்னோட வாழ்க்கையே தியானத்துக்கு ஏற்றாற் போல அமைத்து கொண்டு வாழ்ந்தால் அந்த அரை மணி நேரம் தியானமும் இன்னும் கைகூடும். இல்லை என்றால் வாழ்க்கையே தியானம் அப்படியும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வாழ்க்கையே அப்படி தியானத்துக்குரியதை போல மாற்றி அமைத்து கொள்வது. ஆக உணவு, ஓய்வு, எப்படி செயல்கள் இருக்க வேண்டும், இவைகள் தான் நம்முடைய தியானத்தை நிர்ணயம் செய்யும், முடிவு செய்கின்ற காரணிகள், ஃபேக்டர்ஸ். இவைகள் தான் பகிரங்க சாதனம். பகவான் இந்த அத்தியாயத்தை எப்படி ஆரம்பித்துள்ளார் என்றால் பகிரங்க சாதனம் என்ற தலைப்பில் பலவிதமான நெறிமுறைகளை கூறுகின்றார். இவைகளை பின்பற்றினால்தான் தியானத்தில் மனம் கூடும். இவைகளை பின்பற்றவில்லை என்றால் தியானம் என்ற பயிற்சியில் அமர்ந்தால் நம்மால் தியானத்திற்காக அமர முடியாது. போதுமான உறக்கத்தை கொடுக்காமல், போதுமான ஓய்வை கொடுக்காமல், போதுமான உணவை கொடுக்காமல் அமர்ந்தால் அவைகளுடைய பிரதிபலிப்பு தியானத்தில் இருக்கும். ஆக உறக்கத்தை உடல் எடுத்துக்கொள்ளும், ஓய்வையும் உடல் எடுத்துக்கொள்ளும். அப்போது ஆழ்ந்த உறக்கத்திற்கு, சுஷுப்திக்கு உடல் சென்று விடும். அதுதான் நடக்கும். நிறைய நேரத்தில் வகுப்பிலேயே கூட அது நடக்கும். அடுத்து 2வது பார்த்தோம், அந்தரங்க சாதனம். தியானம் செய்கின்ற அந்த நேரத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதே அந்தரங்க சாதனம் சொல்லி சொல்கிறோம். எந்த இடத்துல, எந்த நேரத்தில், எந்த ஆசனத்தில் எப்படி அமர வேண்டும், இதெல்லாம் அந்தரங்க சாதனம். ஆசனம், இடம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட மனநிலையோடு அமர வேண்டும், எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எப்படிப்பட்ட ஆசனத்தில் நம்முடைய உடல் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும், இதெல்லாம் சொல்வது அந்தரங்க சாதனம். இவ்வாறு ஒருவர் பகிரங்க அந்தரங்க சாதனங்களை பூர்த்தி செய்துவிட்டால் அவன் அல்லது அவர் தியானம் செய்ய தயாராக இருக்கின்றார் என்று பொருள். அடுத்து 3வதாக பகவான் சொல்ல போவது பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனத்துக்கு அடுத்து 3வதாக இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போவது தியான சொரூபம். தியானம் எது? தியானம், தியானம் செய்கின்ற முறை, எதை தியானம் செய்ய வேண்டும். ஆக தியான சொரூபம். இந்த தியான சொரூபம் 2 விதம். உபாசன ரூப தியானம், நிதித்தியாசன ரூப தியானம். பகவான் இங்கு நிதித்தியாசன ரூப தியானத்தை தான் சொல்லுகின்றார், பேசுகின்றார் என்று ஏற்கனவே பார்த்து விட்டோம். அடுத்து 4வது தலைப்பு தியான பலனை கூறப்போகின்றார். பலன் என்ன? நாம் எப்படிப்பட்ட தியானம் செய்கின்றோம் என்பதை பொறுத்து தான் அந்த தியான பலனும் அமையும். நிதித்தியாசனம் என்ற தியானத்தை செய்தால் நிதித்தியாசனத்தினுடைய பலனை நாம் பெறுவோம். அதைத்தான் இங்கு பகவான் கூறப்போகின்றார். ஆக இந்த 4 தலைப்பை பேசி முடித்த பிற்பாடு இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் அர்ஜுனன் பேசுவான். இந்த மனதை கைக்குள் என்னால் வைக்க முடியவில்லை, இது காற்றை கைக்குள் வைத்திருப்பதை போல இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது பகவான் 5வதாக ஒரு கருத்தை சொல்லப் போகின்றார். தியானத்துக்குரிய தடைகள் எல்லாம் என்ன, ஏன் அப்படி மனமானது நம்முடைய வசப்பட மாட்டேன் என்கின்றது, அது தடைகள் என்ன, பிறகு அந்த தடைகளை நீக்குவதற்குரிய உபாயங்களை எல்லாம் சொல்லுவார் பகவான். பின்னர் அர்ஜுனுடைய கேள்வி 6வது, தியானத்தை செய்து முயற்சி செய்து ஞான நிஷ்டை அடையாமல் இடையிலேயே ஒருவனுக்கு பிராரப்தத்தினால் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டால், தியானம் நிறைவு பெறாமல் அவன் இறந்து விட்டால் அவனுடைய கதி என்ன, அதை 6வதாக பகவான் யோக பிரஷ்ட கதியை பற்றி பேசுவார். ஆக நாம் இந்த அத்தியாயத்தில் 47 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் என்னென்ன ஸ்லோகம் எதை எதை சொல்கிறதுன்றத ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறோம், பாருங்கள், முடிந்தால் எழுதுக்குங்க. 1 முதல் 6வது ஸ்லோகம் வரை பகிரங்க சாதனம்.
7வது ஸ்லோகம் முதல் 9வது ஸ்லோகம் வரை தியான பலனை சொல்லிடுறார். பலனை முதல் சொன்னா தான் நமக்கு ஆர்வம் வரும். அதனால் தியான பலன் 10 முதல் 14வது ஸ்லோகம் வரை இங்கு அந்தரங்க சாதனங்களை பேசுகின்றார். 15வது ஸ்லோகத்தில் மீண்டும் தியான பலனை பேசுவார். 16, 17 மீண்டும் பகிரங்க சாதனத்தை சொல்லுவார். 18, 19வது ஸ்லோகத்தை தியான சொரூபம் நிதித்தியாசனத்தை பேசுகின்றார். 20லிருந்து 23வது ஸ்லோகம் வரை மீண்டும் தியான பலனை சொல்லுவார். 24, 25, 26, 24லிருந்து 26 வரை தியான சொரூபம் தியானத்துடைய தன்மை. அடுத்து 27 முதல் 32வது ஸ்லோகம் வரை மீண்டும் தியான பலனை சொல்லுவார். மீண்டும் 33வது ஸ்லோகம் முதல் 36வது ஸ்லோகம் வரை தியானத்திற்கு வருகின்ற தடை, அதற்கான உபாயங்கள், அதை நீக்குவதற்கான உபாயம். அடுத்து 37வது ஸ்லோகம் முதல் 47வது ஸ்லோகம் வரை யோக பிரஷ்டனுடைய நிலையை பேசுவார். யோக பிரஷ்ட கதி. இதுதான் இந்த அத்தியாயத்திற்குடைய 47 ஸ்லோகங்களில் நாம் பார்க்க போகின்ற கருத்துக்கள். இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத ஷஷ்டோத்யாயः தியான யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஷ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யः ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர்ந சாக்ரியः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத ஷஷ்டோத்யாயः தியான யோகः. ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஷ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யः ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர்ந சாக்ரியः. 1 முதல் 6வது ஸ்லோகம் வரை பகிரங்க சாதனம். சாமானிய நியமங்கள். சாமானிய நியமாக தியானம் செய்ய அல்லது தியானம் முறையாக நடைபெற மற்ற நேரங்களில் வாழ்க்கையில் முழு வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள், தகுதிகள், குணங்கள், பண்புகள், இதெல்லாம் என்னென்ன தேவை என்பதெல்லாம் சொல்லுவார். அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள், நியமங்கள், கவனிக்க வேண்டியவைகள், இது என்னென்ன. தியானம் என்பதை செய்வதற்கே நம்முடைய வாழ்க்கை முறைப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து இருந்து தியானம் செய்தால் அது தியானம் இல்லை, தியானம் வராது, அது தியானமாக இருக்காது. அல்லது நாம் தியானம் செய்கிற பேர் வழி என்று அமர்ந்து கொண்டு எதையோ நினைத்து கொண்டு அமர்ந்திருப்போம். கண்மூடி அமர்ந்திருந்தால் மட்டும் அது தியானம் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம். ஆக காலை 4 மணிக்கு எழுந்தால்தான் தியானம் சித்தியாகும் சொன்னார். அதற்கு ஒருத்தர் சொன்னார், காலையில் பால்காரர்லாம் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம வீட்டுக்குலாம் 5 மணிக்கெலாம் பால் கொண்டு போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட தியானம் கை கொடுக்கும். அது காய்கறிலாம் வாங்குறவங்களாம் காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போய் ஹோல்சேல் மார்க்கெட்டில் கொண்டு வந்து நமக்கு ரீட்டைல் ஷாப்புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் தியானம் கை கொடுக்கணும். அதுக்காக எந்திரிக்க வேண்டாமான்னு சொல்லாதீங்க, அதுவும் சொல்லிடக்கூடாது. எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா, எதை செய்கின்றோம், எப்படி வாழ்கின்றோம் என்பதை பொறுத்து தான் தியானம் கைகூடும். உணவு, உறக்கம், ஓய்வு முதல் எல்லாம் அளவாக முறையாக இருக்க வேண்டும். ஆக இங்கு முதல் பகிரங்க சாதனமாக சொல்லுவது கர்மயோகம். கர்மயோகம் என்றால் தார்மீக ஜீவனம். கர்மயோகம் யார் செய்தார்களோ அவர்களால் தான் தியானத்தை சரியாக செய்ய முடியும். எத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போதவராதனம். ஆராதனம். சிறு சிறு செயல்களையும் ஈஸ்வர அர்ப்பணமாக, ஆராதனையாக, கடமையாக செய்தல். அதில் வருகின்ற பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல். இப்படித்தான் பலன் வரணும் என்று நாம் நினைத்து செய்தாலும் கூட எந்த பலன் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுதல். எப்படியும் வாழ்ந்து தியானம் செய்ய முடியாது, அது ரொம்ப முக்கியம். எப்படியும் வாழ்ந்து தியானம் செய்ய முடியாது. அப்படி எப்படியும் வாழ்ந்து தியானம் செய்யணும்னு சொல்லி அமர்ந்தோம்னா மனசில்
நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதுதான் மனதில் வந்து போகும். ஆக இங்கு முதல் ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை புகழ்கின்றார். ஏனென்றால் அப்பொழுதுதான் கர்மயோகத்தை மேற்கொண்டு பகிரங்க சாதனத்தை ஒருவரால் செய்ய முடியும். ஸ்துதி என்றால் மிகைப்படுத்தி சொல்வது என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சாதனத்தை செய்வதற்கு அந்த சாதகனை உற்சாகப்படுத்துவதற்காக, இல்லை என்றால் இந்த சாதனத்துடைய மகத்துவத்தை அவன் உணர மாட்டான், கர்மயோகத்தின் பெருமையை அவன் உணர மாட்டான். அப்படி உணரவில்லை என அந்த சாதனத்தில் அவன் ஈடுபட மாட்டான், அதற்காக சொல்வது. ஆக அவன் செய்வதை என்ன செய்கிறான்னு அதையே பகவானை சொன்னார் வச்சுக்கோமே, நாம் செய்கிறதான்னு சொல்கிறாரு அவன் நினச்சிக்கலாம். ஆக உற்சாகப்படுத்துவதற்காக கர்மயோகியை சந்நியாசி என்று இங்கு சொல்லிவிடுகின்றான். சந்நியாசி ஏதோ ஒன்று தியாகம் செய்கின்றான், கர்மயோகியும் தியாகம் செய்கின்றான். சில நேரத்தில் நீ சிங்கம் நீ புலி சொல்லி சொன்னால் 4 காலில் நடக்கிறன்னு அர்த்தம் இல்லை. அவனுடைய ஆற்றலை அப்படி நாம் சொல்லி அவனை ஒரு உற்சாகப்படுத்துகின்றோம். தைரியசாலி அதுபோல் இந்த அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகின்றோம். ஆக கர்மயோகி இடத்தில் என்ன இருக்கின்ற, என்ன பலன், என்ன துறந்து இருக்கின்றான்? கர்மயோகி பலனை துரத்தல் என்ற செயலை தியாகம் செய்திருக்கின்றான். சன்னியாசி இடத்தில் துரத்தல் நடந்திருக்கின்றது, இருவருமே துறக்கின்றார்கள். கர்மயோகி சன்னியாசியை போல அனைத்தையும் துறக்கவில்லை, கர்மத்தை செய்கின்றான், ஆனால் பலனை துறக்கின்றான். சன்னியாசியான கர்மத்தையும் துறந்தான், கர்ம பலனையும் துறந்திருக்கின்றான். ஆக கர்மயோகியை தியான யோகி என்று சொல்கின்றார் பகவான். ஏனென்றால் கர்மயோகம் செய்கின்றவனுடைய மனது தான் அமைதி அடைந்திருக்கும். அப்படி அமைதி அடைந்த மனதில் தான், மனதை அமைதிப்படுத்தியவன் தான் யோகி, அவன்தான் கர்மயோகி. அவன்தான் தியானத்தை செய்ய முடியும். ஆக அவனே தியான யோகி என்ற அர்த்தத்தில் பகவான் இங்கு கர்மயோகி தியான யோகின்னு சொல்லிடுறார். ஆக கர்மயோகித்தான், அப்படிப்பட்ட கர்மயோகித்தான் சன்னியாசி. அவனே என்ன அர்த்தம்னா அவன் சன்னியாசிக்கு சமம் சொல்லி சொல்கிறார். சன்னியாசிக்கும் கர்மயோகிக்கும் என்னென்ன வித்தியாசமும் சாமியம் என்னவென்றால், இந்த யோகியானவன், கர்மயோகியானவன் மனதை அமைதிப்படுத்தி சாந்தமாக இருப்பான். கர்மயோகியும் கர்ம பலனை துறந்ததால் ஓரளவு மனதை அமைதிப்படுத்தி வைத்திருப்பான். கர்மயோகி கர்ம பலனை துறந்திருக்கின்றான், மனதை அமைதியுடன் வைத்திருக்கின்றான். சந்நியாசமும் அப்படி கர்மாவையும் துறந்திருக்கிறான், கர்ம பலனையும் துறந்திருக்கின்றான். ஆக கர்மயோகியை சொல்லுகின்றார். சன்னியாசி அப்படி இருந்து பெரிய விஷயம் கூட இல்லை, ஆனாலும் கூட கர்மாவை செய்து கர்ம பலனை துறந்த அந்த கர்மயோகியே பரமயோகி என்றும் ஒரு படி மேலே சென்று அவனை புகழ்கின்றார். ஆக தியானத்துக்கு அல்லது தியானத்தை வெற்றிகரமாக ஆக்க உதவுகின்ற, வெளியிலிருந்து நமக்கு உதவி செய்கின்ற, சப்போர்ட் செய்கின்ற பகிரங்க சாதனம் அது கர்மயோகம். முதலில் கர்மயோகத்தை பகவான் புகழ்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். அநாஷித கர்ம பலம், கர்ம பலம் செயலின் பலனை அநாஷிதக சார்ந்திருக்காமல், ஆஷிதக சொல்லி சொன்னால் சார்ந்திருத்தல், அநாஷிதம் சொல்லி சொன்னால் சார்ந்து இல்லாமல், காரியம், காரியம்ன்ற செய்யத்தக்க செய்யப்பட வேண்டிய கர்ம செயலை ஆக்டிவிட்டீஸ் எவன் கரோத்தி செய்கிறானோ, யார் அவன்? 2வது சொல்கிறார் பாருங்க, அவன்தான் சந்நியாசி யோகி என்கின்றார். முதல் வரியில் கர்மயோக லட்சணம் சொல்கின்றார். இவ்விதம் செய்தல்தான் கர்மயோகம் என்கின்றார். எவன் கர்மயோகம் செய்கின்றானோ அநாஷிதாக செயலின் பலனை சார்ந்திராமல், பலனில் பற்று வைக்காமல், கர்மண்யேவ அதிகாரத்தை சொன்னார் பாருங்க. பலனை எதிர்பார்த்து தான் நீ செயலை செய்வாய், பரவாயில்லை செய், ஆனால் வருகின்ற பலனை நீ ஏற்றுக்கொள். உனக்கு செயல் செய்யத்தான் அதிகாரம் உண்டு என்றால் உனக்கு செயல் செய்யத்தான் சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு. அதற்கு வரும் பலனை நிர்ணயிப்பதில் இயற்கையின் பங்கு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே என்ன பலன் வருகின்றதோ அதை நீ ஏற்றுக்கொள், அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்கிறார். சில பேர் அதிகமாக செயல் செய்து குறைவான பலன் பெறுவார், சில பேர் குறைவான செயல் செய்து அதிகமான பலனை பெறுவார்கள். குறைவான செயல் செய்து அதிக பலன், அதிகமான பலனை செயல் செய்து குறைவான பலனை பெறுவார்கள். அப்படி வரும்பொழுது, பலன் வரும்பொழுது அந்த பலனை நீ என்ன நினைத்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இது இயற்கையினுடைய நியத்தி என்று அதை நீ இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள் சொல்கிறார். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். உன் புத்தியில் இதுதான் பலன் வரணும் என்று நீ அதிகமாக கருதி கொள்ளாது. காரணம், பலன் எப்படி வர வேண்டும் என்று உன்னுடைய கையில் மட்டும் இல்லை, உன் செயலால் மட்டும் இல்லை. பகவானுக்கு தெரியும் யாருக்கு என்ன எவ்வளவு பலனை தர வேண்டும் என்று. அதற்கு நம்முடைய
பிராரப்தமும் காரணமாக இருக்கும். எவ்வளோ முயற்சி செய்தாலும் அதுக்காக செய்யாமல் இருக்கணும்னா அப்படியும் இல்லை. முழு முயற்சியோடு, திறமையோடு, ஆற்றலோடு பலன் இப்படித்தான் வர வேண்டும் என்று எல்லா விதமான சக்தியோடு முழுமையாக செயலை செய்யும்போது செய்துவிடு. அதில் தான் உனக்கு சக்தி இருக்கின்றது. அதன் பிறகு அது விளைவை முடிவு செய்வதில் பல காரணங்கள் இருக்கின்றது. அந்த பலன் எப்படி வந்தாலும் உன்னுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். இங்கே ஒரு ரகசியம் இருக்குது. எந்த பலனும் செயல் செய்யாமல் வராது. உண்மை. இலவசமாக எதையும் நாம் பெற முடியாது, அதுவும் சத்தியம். குறைவாக செயல் செய்து அதிக பலன் வருகின்றதே சொல்லி சொன்னால், செயலே செய்யாமல் பலன் வந்ததே அப்படி சொல்லி சொன்னால், அவர் எந்த செயலும் செய்யவில்லை, எப்படியோ அவருக்கு இந்த பலனெல்லாம் வருகின்றதே சொல்லி சொன்னால், அது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு நியதி. அதில் பல காரணங்கள் இருக்குது, இன்னதென்று சொல்ல முடியாத அளவிற்கு. ஆகவே நீ என்ன பண்ணு, செயலை செய்வது வரை உனக்கு எல்லா விதமான சக்தியும் தகுதியும் அதிகாரம் இருக்கின்றது. செய்த பிறகு விளைவை நிர்ணயிப்பதில் உனக்கு சக்தி இல்லை. ஆகவே அதை நீ ஏற்றுக்கொள். பலன் வந்தால்தான் என் கடமையை செய்வேன், இல்லை என்றால் செய்ய மாட்டேன் என்றும் இல்லாமல், சரி கர்ம பலன் பற்றுத்தானே வைக்கக்கூடாது, எனக்கு தான் பற்று இல்லையே, வேறு எதையாவது கர்மமாக செய்கின்றேனே என்றால், காரியம் கர்ம, செய்ய வேண்டியதை செய்யணும். அதுதான் இங்கே. எதையாவது செய்யணும் அப்படிலாம் இல்லை. விருப்பு வெறுப்பின்றி உனக்கென்று விதிக்கப்பட்ட செயலை செய்தல். சாஸ்திர விகித, சாஸ்திரம் கூறுகின்ற நித்திய நைமித்திக தார்மீக கடமைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு கர்த்தும் யோக்கியம் காரியம், தகுந்த செயலில் அல்லது உனக்கென்று விதிக்கப்பட்ட அந்த செயலில் பற்று இல்லாமல் எவன் செய்கின்றானோ. கர்மயோகத்தை 2 படி தான் சொல்கிறாங்க. செயலை செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும், பலனை பெறும் பொழுது எப்படிப்பட்ட பாவனையுடன் இருக்க வேண்டும். விருப்பு வெறுப்பின்றி, தலைவிதியே என்று இல்லாமல் விருப்பு வெறுப்பின்றி செயலை செய், வரும் பலனை நீ ஏற்றுக்கொள். அதை தான் இங்கே பகவான் சொல்கிறார். யக கர்ம பலம் அநாசிதக காரியம் கர்ம கரோதி. இவன் யார்? கர்மயோகி, அவனே ச யோகி. இவன் யார்? சந்நியாசி, அவனே சந்நியாசி. இந்த கர்மயோகியே என்ன? அவன்தான் யோகி, அவனே சந்நியாசி. பலன் மீது பற்றின்றி காரியத்தை ஒழுங்காக செய்பவன். அடுத்து 2வது வரையில் சொல்கிறார் பாருங்க. அவன் மனதை வர்ணிக்கின்றார். யோகி ச, அவனே யோகி. சந்நியாசி, அவனே ஸ்ரவண மனன காரியத்தை செய்கின்ற ஞான யோக நிஷ்டன் அல்லது வைராகியத்தால் சந்நியாச வாழ்க்கையில் வாழ்கின்ற அந்த மனிதன் யோகி. தியான யோக நிஷ்டன், தியானத்தை செய்கின்ற அந்த யோகி. யோகி சொல்லி சொன்னால் இங்கே ஸ்ரவண மனன ஞான யோக சாதனையில் ஈடுபட்டு அந்த சாதனங்களை முடித்த பிறகு அறியாமையை நீக்கி அறிவை பெற்று சந்தேகத்தை நீக்கி மனனத்தை செய்த பிறகு தியான யோகத்தில் ஈடுபடுவான். தியான யோகம் சொல்லி சொன்னால் இந்த இடத்துல நிதித்தியாசனத்தில் ஈடுபடுவான். எதற்கு? அந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்கு, ஞான நிஷ்டை அடைவதற்காக. ஆக படிக்கும் பொழுதே தியான யோகத்தில் ஈடுபட மாட்டானான்னு சொல்லி சொன்னான். படிக்கும் பொழுது படிப்பில் தான் முக்கால் கவனம் இருக்கும். சவண காலத்தில் தான் படிக்கின்ற, தெரிந்து கொள்கின்ற, கேட்கின்ற விஷயத்தை தெளிவாக கேட்டு மனதில் இருத்தி கொள்வதில் தான் அதிக கவனம் இருக்கும். அந்த நேரத்தை கொஞ்ச நேரம் தான் தியானம் பண்ணுவது, ஜபமோ பாராயணமோ அப்படி தான் இருக்கும். படித்த பின்பு கொஞ்ச நேரம் என்ன படிப்பு, மிகுதி நேரம் தியானம் அல்லது அந்த நிதித்தியாசனத்தை செய்வான். படித்து முடித்த பிறகு, ஸ்ரவண மனனத்துக்கு பிறகு அதிக நேரம் நிதித்தியாசனம், கொஞ்ச நேரம் ஏதோ அவனுடைய சில காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆக அப்படி தியானத்தில் ஈடுபடுவான், நிதித்தியாசனத்தை அதிக நேரம் செய்வான். என்ன? தான் தன்னை பற்றி தெரிந்து கொண்ட அந்த உண்மை அறிவில் நிலை நிறுத்தி கொள்வதற்காக, புத்தியில் உள்ள ஞானத்தை மனதிற்கு கொண்டு வந்து பொருத்துவதற்காக அதிக நேரம் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். ஆக முதலில் சந்நியாசி சிந்தனைக்கு அறிவை கொடுக்க வேண்டும், சிரவண மனனத்தை செய்கின்றான். பிற்பாடு அந்த சந்நியாசி அதிக நேரம் தியானத்தில் நிதித்தியாசனத்தில் காலத்தை செலுத்துகின்றான். தன்னுடைய நேரம் முழுவதும் அதற்காக செலவிடுகின்றான். அதற்காகத்தான் சந்நியாச வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக உண்மையாக சந்நியாசி யார் சொல்லி சொன்னால், உண்மையான சந்நியாசி யார் என்றால் யோகி யார் என்று தெரிந்து கொண்டால்தான் இப்படிப்பட்ட யோகிக்கு, சந்நியாசிக்கு
சமமானவன் கர்மயோகி என்று பகவான் சொல்கின்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் நமக்கு உற்சாகமும் வரும், தெளிவு கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட தியான யோகி கர்மயோகியாக இருந்திருப்பானா மாட்டானா? இப்படிப்பட்ட நிதித்தியாசனத்தை செய்யக்கூடிய தியான யோகி கர்மயோகியாக இருந்திருப்பானா மாட்டானா? கர்மயோகியாக இருந்து பகிரங்க அந்தரங்க சாதனங்களை செய்து அந்த படிகளை கடந்து மனதை அமைதிப்படுத்தி ஒரு குருவிடத்தில் அமர்ந்து சாஸ்திர ஞானத்தை தத்துவ ஞானத்தை தன்னை பற்றிய உண்மை அறிவை சிரவணம் செய்து சிரவணத்தினால் அறியாமை நீக்கி மனனத்தினால் ஏற்பட்ட சந்தேகங்களை மனனத்தினால் நீக்கி கொண்டு தெளிவான அறிவோடு அந்த அறிவில் நிலை நிற்பதற்காக செய்கின்ற சாதனங்களை செய்கின்ற தியான யோகி கர்மயோகியாகத்தான் இருந்திருக்கணும். ஆக ஸ்ரவண மனனத்தை முடித்து தியான யோகியாக இருக்கின்றான். இங்கு கர்மயோகி சந்நியாசி என்பது இங்கு கர்மயோகியை புகழ்வதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக பகவான் சொல்கின்ற வார்த்தை. உண்மையில் கர்மயோகியே சந்நியாசி, தியான யோகி என்று இந்த வார்த்தையை நினைத்து நாம் அப்படி முழுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஸ்துதி, இந்த ஸ்துதியாலேயே நாம் எல்லாம் அடைந்து விட்டோம் சொல்லக்கூடாது. சில பேர் நம்ம கூட ஏதோ சில வார்த்தைகள்னால புகழ்வார்கள். அவங்களுக்கும் தெரியும் நமக்கு அவ்வளோ ஒரு புகழ் இல்லை, நாமும் நினச்சிக்கணும் நமக்கு அப்படிலாம் புகழ் இல்லைன்னு சொல்லி உடனே நாம் ஆகா நான் அப்படியா நம்ம கற்பனையாக நினச்சிக்கூடாது. அதுபோல் இங்கே ஒரு ஸ்துதி வாக்கியமாக பகவான் சொல்லுகின்றார், நீ அப்படி உன்னை அப்படியே நினைத்து கொள்ளாது, நினைக்காது. ஆக கர்ம யோகத்தை விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு தியான யோகத்துக்கு வரக்கூடாது, வர முடியாது. தர்மத்தை அனுஷ்டானம் செய்யாமல் தர்மாதீத நிலைக்கு போக முடியாது. ஆக இங்கே ஆச்சாரியர் சொல்லுகின்றார், நான் நிரக்னிர். சன்னியாசி லட்சணம் என்னென்னா நிரக்னி, கிரகஸ்தனுக்கு சாக்னி, சன்னியாசிக்கு நிரக்னிகி. ஏனென்றால் நம்முடைய வைதீக முறைப்படி பிரம்மச்சரியத்திலிருந்து இல்லறம் வருகின்றான். அப்பொழுது அவனுடைய வசிப்பிடத்தில் ஒரு அக்னி ஹோமம் இருந்துக்கிட்டே இருக்குமா. இதெல்லாம் வைதீகமான விஷயங்களை பற்றிய கருத்துக்கள். சில பேருக்கு அதாவது அக்னிஹோத்திரி பேர் இருக்கும், நித்திய அக்னிஹோத்திரி சொல்லிச்சுன்னா அவங்க வீட்டில் உபநயனம் செய்ததுலேருந்து காலையும் மாலையும் செய்யக்கூடிய சில சமிதாதானம்லாம் இருக்கும். அங்கே நெருப்பு எப்பொழுதும் கனன்று கொண்டு இருக்கும். ஆமாம், இதில் அவர்கள் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும், கர்மாவை செய்யணும். இதெல்லாம் ஒரு 10 நிமிடம் தான். காலையில் ஒரு 10 நிமிடம், காலையில் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம், மொத்தமே 10 நிமிடம் தான். காலை மாலை 2 வேளையும் செய்யணும். வேறு யாகம் யஜ்ஞம் செய்ய வேண்டுமென்றாலும் இந்த அக்னியிலிருந்து தான் நெருப்பை எடுத்து மற்ற அக்னி கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும். ஆக அந்த அக்னி இல்லத்தில் வாழ்நாள் முழுக்க இருந்து கொண்டிருக்குமா, கனன்று கொண்டிருக்குமா. ஆக 2 நிபந்தனைகள் தான் அந்த அக்னியை அவர்கள் அணைப்பார்கள். ஒன்று, அவன் இறந்து விட்டால் அந்த அக்னியை கொண்டே கடைசி கர்மாவை அவனுக்கு செய்வார்கள், அந்திம கர்மத்தையெல்லாம் செய்வார்கள், சம்ஸ்காரமெல்லாம். 2வது, வைராக்கியம் சந்நியாசத்தை எடுக்கும் பொழுது, சந்நியாச ஆசிரமத்திற்கு செல்லும் பொழுது அந்த அக்னியை அவன் விடலாம். ஆகவே அவனுக்கு சந்நியாசம் எடுத்துக்கொண்ட பிறகு அவனுக்கு லௌகீக அக்னி கடமைகளும் இல்லை, வைதீக கடமைகளும் இல்லை. வைதிக கடமையும் இல்லை, லௌகீகத்தில் அவன் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அவனுடைய உணவுக்காக கூட அவன் எதையும் என்ன பண்ணக்கூடாதான், அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது சொல்லுவாங்க அவனுக்கு. அதனால தான் நிரக்னி. அதனால் சன்னியாசி உணவுக்கு பேர் என்ன, சித்தாண்ணக. அவனுக்கு எங்கேயோ சாப்பாடு ரெடியாக இருக்குது, போய் அவன் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியது. அதெல்லாம் அந்த கால வாழ்க்கை முறையில் இருந்தது. ஆக அந்த கிரகஸ்தனுக்குத்தான் டியூட்டி, நெருப்பை பாதுகாப்பது அவனுக்கு தான் பொறுப்பு. ஆக அக்னி என்றால் அவன் எடுத்துக்கொண்ட பொறுப்புன்னு சொல்லி அர்த்தம். சாக்னி, அக்னியுடன் கூடியவன். நெருப்பு அந்த அக்னி கர்மாவை வாழ்வினுடைய அங்கமாக இங்கு குறிக்கின்றது. அதை அவன் பாதுகாத்து வர வேண்டும். வைராகியம் சன்னியாசி ஆகிவிட்டால் தத்துவத்தின்படி அவன் என்ன சொன்னான், இறந்து விட்டவன். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சன்னியாசி ஆனவன் நல்ல விசேஷங்கள் திருமணங்கள் போன்ற இடத்தெல்லாம் அவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவன் ஏற்கனவே தனக்கும் கூட பிண்டம் போட்டுக்கிட்டே இறந்து போனவன் தான். ஒரு வகையில் தத்துவ தெளிப்படு பார்த்தா அங்கே போய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் அனித்தியம், இதெல்லாம் நித்தியம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஆசீர்வாதம் இல்லை. நம்ம தேடி வந்தாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணலாம். அந்த விழாக்கள் சடங்குக்கெல்லாம், குடும்ப சடங்குக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. நம்ம வீட்டு சடங்கே போகக்கூடாதுன்னா மற்றவங்களுக்கு போகவே கூடாது. சன்னியாசி அவங்க கூப்பிடவும் கூடாது. எதோ அழைச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணலாம். இல்லை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறேன்னா அவங்களுக்கு அழகாக சொல்லணும், இல்லைங்க நீங்கள் நல்லா செய்யுங்க, நான் இங்கேருந்து நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணுறேன், அழைச்சிட்டு வாங்க, குழந்தைகளுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லணும். அது சன்னியாச தர்மம்.
ஆக நிரக்னி சொல்லி சொன்னா, யாருக்கு அக்னி கடமைகள் இல்லையோ அக்னியை விட்டு விட்டவன் அவன் சன்னியாசி, அதனால் அவன் நிரக்னி. இது அந்த காலத்து முறை. இன்றும் கூட ஆந்திராவில் சில பகுதிகளில் நித்திய அக்னிஹோத்திர கர்மாவுடைய வீடுகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நிறைய இருக்குது. ஒரு காலத்தில் நம்முடைய தேசம் முழுக்க நிறைந்திருந்தது. அந்த வேள்வி புகையினால் அந்த இடமே அப்படியே புகை மண்டி சூழ்ந்திருந்தது சொல்லியெல்லாம் நமக்கு மதுரையும் பதியை பற்றி பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் நிறைய இடத்துல கவிஞர்கள் பாடியிருக்கிறாங்க. ஆக இந்த சொல்லெல்லாம் சன்னியாசியை குறிக்கின்ற சொல். அக்ரியாக, அவனுக்கு ஒரு பொறுப்பும் கடமையும் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதன்னு சொல்லி அர்த்தம். பொறுப்பில்லாதவன், பொறுப்பை பொறுப்பாக விட்டவன். வேலை இல்லாத ஆள்னு அர்த்தம். விவிஐபி, வேலை இல்லாத வெட்டி ஆஃபீஸர் சொல்லுவாங்க. ஆக சாஸ்திரம் விதித்த பொறுப்பை முறையாக விட்டவன், அவனுக்கு சமுதாய பொறுப்பும் இல்லை. ஆகவே சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஒருவரை என்ன பண்ணக்கூடாது, இந்த ஊரை மாற்றுங்கோ, அதை பண்ணுங்கோ, இதை பண்ணுங்கோ, பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவர் பொறுப்பாக இருப்பார். அவருடைய பொறுப்பு சன்னியாசியாக இருக்கிறது தான் அவருடைய பொறுப்பே. சன்னியாசியாக இருக்கிறது தான் அவர் பொறுப்பு. நம்முடைய கருத்துக்களெல்லாம் அவர் மீது சென்று திணிக்கக்கூடாது. அப்படி திணிக்கிறதுக்கு நமக்கு என்ன பெரிய ஒரு நாலேஜெல்லாம் இருக்கா என்ன? ஆக சில விதமான செயல்களுக்கு அக்னி தேவையில்லை, தானம் தர்றதுக்கு நெருப்பு தேவையில்லை. ஆக அக்னி தேவையில்லாத, அக்னியுடன் கூட சம்பந்தப்பட்ட வைதிக கடமைகளும் அற்றவன் சன்னியாசி. ஆக யோகி சன்னியாசி என்று இரண்டு சொற்களை பகவான் இங்கே உபயோகித்தார். சன்னியாசி நிரக்னி, யோகி அக்ரியாக, எந்த காரியமும் செய்யாமல் தியான யோகத்தில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருப்பவன். முழு நேரமும் அவன் ஞான நிஷ்டையினுடைய பலனை அனுபவித்த அவனால் எல்லா நேரமும் எல்லா செயலும் துறந்து தியான யோகத்திலேயே இருப்பார். இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும், அவரால் தான் இருக்க முடியும். ஆக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அது ஒரு எந்த ஒரு விளையாட்டை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு துறையில் ரொம்ப சாம்பியனாக இருக்கான்னு சொல்லி சொன்னார். அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், எவ்வளோ நேரம் நீங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் அழகாக சொல்லுவார். வாழ்க்கையில் தூங்குகின்ற நேரத்தை தவிர மீது நேரம் எல்லாம் அவர்கள் துறையில் முழு கவனத்தோடு 24 மணி நேரத்தில் தூங்குறது 5-6 மணி நேரம்னா மீதி இருக்கக்கூடிய 18 மணி நேரமும் அதிலேயே கவனமாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் தான் அவர்களால் அந்த துறையில் நம்பர் 1 வர முடியும். ஆக பகவான் இங்கு வேறொன்றை சொல்லுகின்றார். வெறும் கடமையை, அக்னியை விட்டவன் மட்டும் சன்னியாசி இல்லை, காரியத்தை செய்யாமல் இருப்பவன் அவனும் தியான யோகி இல்லை. நிரக்னி சொல்லி சொன்னால் அக்னியை விட்டவன். ஒருவன் சோம்பல்னால் கூட அக்னியை விட்டுடலாமா, கடமை விட்டுடலாமா? அதனால் அவன் சன்னியாசி ஆகிவிட முடியுமா? சரி, சன்னியாசி ஆடையை கட்டிக்கிட்டால் மட்டும் சன்னியாசி ஆகிவிட முடியுமா? ஆக அக்ரியாக, செயலில்லாமல் இருந்தால் மட்டும் அவன் தியான யோகி இல்லை, வெறும் செயலை விட்டவன் மட்டும் யோகி இல்லை. பின் யார்தான் சன்னியாசி என்றால் கர்ம யோகியாக இருப்பவனே சன்னியாசி. ஞான நிஷ்டைக்கு வந்த இந்த தியான யோகி கர்ம யோகத்தை செய்திருப்பான். ஆக கர்மயோகியாக இருந்தவன் அல்லது இருப்பவன் தியான யோகி. கர்மயோகியால் தான் தியானத்தை செய்ய முடியும். கர்மயோகம் செய்யாமல் தியானம் செய்ய முடியாது. அப்படி செய்தால் அவன் என்ன ஆகிவிடுவான்? அசுரன் ஆகிவிடுவான்னு சொல்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? மன தூய்மை இல்லை. அப்படிப்பட்டவன் தியானம் செய்தால் மனதில் பலம் வந்திருக்கும், ஒருமுகப்பாடு கூட வந்திருக்கும். கடைசியில் என்ன ஆகும்? அந்த மனமானது அசுர பலத்தோடு சமுதாயத்துக்கு தீங்கு செய்பவனாக கூட அவன் மாறி அமைந்து விடலாம். ஆக உண்மையான சன்னியாசி தான் சன்னியாசி, உண்மையான யோகி தான் யோகி, இதில் சந்தேகமில்லை. கர்மத்தை கர்மயோகமாக செய்யும் கர்மயோகிய சன்னியாசி யோகி என்கின்றார் பகவான். ஆக எவன் ஒருவன் காரியம் கர்மம் செய்ய வேண்டியதை செய்கின்றானோ, அனாஷித கர்ம பலம், கர்ம பலனை சாராமல் இருக்கின்றானோ, ச கர்மயோகி, அந்த கர்மயோகியே சந்நியாசி. சக யோகி, அந்த யோகியே யோகி. அவனே வெறும் அக்னி கடமையை விட்டவன், அக்னியை மட்டும் விட்டவன் இல்லை, அக்னி கடமையை மட்டும் விட்டவன் மட்டும் இல்லை, அப்படி அக்னி கடமை விட்டவன் மட்டும் சன்னியாசி இல்லை. செயலற்றவனை, பொறுப்பற்றவனை,
யோகி என கூறவும் முடியாது, கூறவும் கூடாது. அதைவிட கர்மயோகியை யோகி சந்நியாசி என்று சொல்லலாம். ஏனென்றால் செயலை செய்கின்றான், செயல் பலனை விட்டு விடுகின்றான். இவன் செயலும் செய்யவில்லை, சும்மா எல்லா கடமையை விட்டுட்டு சும்மா இருந்தால் மட்டும் அவனை சந்நியாசி என்று சொல்லிவிட முடியாது. அதைவிட கர்மயோகியே உயர்ந்தவன், சந்நியாசின்னு சொல்ல தகுந்தவன். இந்த கோணத்தில் பகவான் ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்கின்றார். ஒரு பாட்டு, தாடி வைத்து முடி வளர்த்து சந்நியாசி என்று ஒரு பேருமிட்டு ஓடித்திரிந்து உலகம் இவர்களை ஞானியர் என்று ஒப்புவதாரடி ஞான பெண்ணை. பெண்டு பிள்ளை இல்லாதவன், பழைக்க வழி அறியாதவன், சண்டையினால் வீட்டை விட்டும் தங்கமே, சாமியாராய் போனாரடி ஞான தங்கமே, அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதனாலலாம் ஏதோ ஒரு வெறுப்புனால் வந்தாலும் கூட இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தத்துவங்களை தெரிந்து கொண்டு மனதானதில் பொரிந்து விட்டால் ரொம்ப உயர்ந்தது தான். இல்லை என்றால் சும்மா இந்த வாழ்க்கையை நாம் வீணடித்தவர்கள் ஆகின்றோம். கர்மயோகத்தில் நிறைய நல்ல குணங்கள்லாம் வருகின்றது. அப்படியே செய்கின்ற தியானம் என்ன? மோட்ச பலன். அப்படி செய்பவனுடைய தியானம்தான், நிதித்தியாசனம் மோட்ச பலனை தரும். ஆக தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு சிரவணமான நிதித்தியாசனம் அவனால் தான் செய்ய முடியும். கர்மயோகம் புரியலையே, படிக்கலையே, தெரியலையே சொல்லிச்சுன்னா ஓகே பரவாயில்ல, தார்மீக ஜீவனம், தர்மமான வாழ்க்கை, அது நமக்கு தெரியும் இல்லையா? ஆக கர்மயோகம் செய்தால் கடமையை செய்த திருப்தி இருக்கும். அப்படி கடமையை செய்த அந்த மனமானது அமைதியை அடைந்திருக்கும். அப்படி அமைதி அடைந்த மனம்தான் தியானத்தை செய்யும். ஆக கர்மயோக கடமையை சரியாக செய்யாத மனது, குற்ற உணர்வுள்ள மனது தியானத்தை செய்ய முடியாது, தியான யோகியாக ஆகவே முடியாது. ரொம்ப க்ளீனாக சொல்லிடுது சாஸ்திரம். இல்லை என்றால் அதை செய்யலையே, இது செய்யலையே, அந்த செய்ய வேண்டிய செயலினுடைய நம்ம செயலை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த அவர்கள் மனசில் இப்படி போயிட்டாரு, இப்படி செய்யலையே, போகலையே, அப்படி நினச்சி எங்கேயோ அவங்க வருத்தப்பட்டு இருந்தா அது கூட நம்முடைய மனதினுடைய அமைதியை நிச்சயமாக பாதிக்கும். ஆகினால் நம்முடைய கடமைகளை முறையாக செய்து, கர்மயோகமாக செய்து மனது அமைதியை பெற்று, அந்த அமைதி அடைந்த மனதில் தான் இந்த தியானத்தை அல்லது அவன்தான் தியான யோகியாக ஆக முடியும். பகவான் ரொம்ப க்ளீனாக அந்த இடத்துல சொல்லிடுறார். மேலும் 2வது ஸ்லோகத்தை பற்றி கருத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.